படையப்பா படத்தில் ரஜினியோட தங்கச்சியாக நடித்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை சித்தாரா. 90 கிட்ஸுக்கெல்லாம் இவங்களோட முடி மேலே தான் கண்ணே இருந்துச்சு. சோகமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு 52 வயசு ஆகுதான் இப்போது. ஆனால் இன்னும் அவங்க கல்யாணம் பண்ணாமே இருக்காங்க. படையப்பா படத்தில் இவங்க நாசரை தான் விரும்புவாங்க. கல்யாணம் நிச்சயம் ஆன பிறகு அப்புறம் அந்த கல்யாணம் நின்று போயிடும். இதே போல் தான் அவங்க ரியல் லைஃப்லேயும் லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. அதனால தான் இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க உச்சத்தில் இருந்த டைம் சித்தாராவோட அப்பா பரமேஸ்வரன் நாயர் அவங்க ஒரு திடீர் விபத்தில் இறந்துருக்காங்க. இந்த சம்பவம் தான் அவங்கள மனதளவில் பாதிச்சிருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி அவங்க ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின்ன வயசாக இருக்கும்போதே நான் திருமணம் செய்து கொள்ளப்போவதில்லை அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன். என் அப்பா மீது ரொம்ப பாசம் வச்சுருந்தேன். அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த வாழ்க்கை எவ்வளோ குறுகியது, இந்த வாழ்க்கை நிலையற்றது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அப்பா இறந்த பிறகு என்னுடைய அம்மாவையும் தம்பியும் பார்த்து கொள்ளக்கூடிய எல்லா பொறுப்பும் எனக்கு தான் அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சென்றுட்டேன் அப்படின்னா இந்த பொறுப்பு என்கிட்ட இருக்காது. என் குடும்பத்தை என்னால் பார்த்துக்க முடியாது. அதனால தான் திருமணம் செய்யாமல் என் குடும்பத்துக்காக வாழணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் தெலுங்கு, கன்னட சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க. சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்க புது புது அர்த்தங்கள் படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இவங்களையும் சினிமாவில் அறிமுகப்படுத்தது பாலச்சந்திரர் அவர்கள் தான். இவங்க நடித்த புது வசந்தம் படம் செம்ம ஹிட்டு. அந்த படம் ரொம்ப நல்ல நடிகை, சிறப்பாக நடிக்கக்கூடிய நடிகை அவங்க. நடிகை சித்தாராவை பற்றி வேறு எது தகவல் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.